2020 கிரிக்கெட் உலக கிண்ணத்தை 3 தடவைகள் வெற்றி கொண்டு உலகின் முதல் அணி என்ற சாதனையை இந்தியா நேற்று தன்வசப்படுத்தியது. வெற்றியை தொடர்ந்து இந்திய அணியின் தலைவர் சூரியகுமார் யாதவ் தனது மகிழ்ச்சியை இவ்வாறு பகிர்ந்து கொண்டார். மேற்கோள் ஆரம்பம். இது வெறும் அணி மாத்திரமல்ல, ஒரு குடும்பம். இது வெறும் ஒரு கிண்ணம் மாத்திரமல்ல, ஒரு பில்லியன் பேரின் கனவு. இந்த அணிக்கு தலைமை தாங்குவதையிட்டு நான் பெருமை அடைகின்றேன். எனது இந்தியாவை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் நான் பெருமிதம் கொள்கின்றேன். மேற்கோள் நிறைவு. சூரியகுமார் தனது தாய்நாட்டை பிரதிநிதித்துவப்படுத்துவதில் பெருமிதம் கொள்கின்றார். அந்த பெருமிதத்துடனேயே இந்திய அணி நேற்று அகமதாபாத் நரேந்திர மோடி மைதானத்தில் வெற்றியை கொண்டாடியது. The way we play T20 cricket that has asserted their dominance now. ஏற்கனவே இந்தியாவுக்கு உலக கிண்ணங்களை வென்றுக் கொடுத்த முன்னாள் தலைவர்களான கபில் தேவ், MS தோனி மற்றும் ரோஹித் சர்மா ஆகியோர் இந்த வெற்றியை நேரில் காண வருகை தந்திருந்தனர். இந்தியா மற்றொரு உலக கிண்ணத்தை வென்று சாதனை படைக்கும் அதேவேளையில் இலங்கை அணி சூப்பர் 8 சுற்றின் அனைத்து போட்டிகளிலும் தோல்வியடைந்து தொடரிலிருந்து வெளியேற நேரிட்டது. கடந்த 10 ஆண்டுகளுக்கு மேலாக ICC நடத்தும் எந்த ஒரு தொடரிலும் குறைந்தபட்சம் காலிறுதி சுற்றுக்கு கூட தகுதி பெற முடியாத நிலையில் எமது அணி உள்ளது. நாட்டு மக்கள் அனைவரும் பேதமின்றி ஒன்றிணைந்து பிரார்த்திக்கும் ஒரு வெற்றியை பெற முடியாத அளவுக்கு எமது நாட்டு கிரிக்கெட்டை அளித்தது யார்? இந்த அளவுக்கு பொறுப்பானவர்கள் யார் என்பதை நாம் தொடர்ந்தும் வெளிப்படுத்தி வருகின்றோம். எதிர்வரும் ஆண்டு அக்டோபர் மாதம் முதல் நவம்பர் மாதம் வரை தென்னாப்பிரிக்காவில் நடைபெறவுள்ள சர்வதேச ஒருநாள் உலக கிண்ண கிரிக்கெட் தொடருக்காக எம்மிடம் உள்ள திட்டம் என்ன? வெற்றியை ஈட்டி தரக்கூடிய ஒரு அணியை உருவாக்குவதற்கு தகுதியான வீரர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனரா? அடிக்கடி தலைவலிக்காக தலையணியை மாற்றுவது போல மாறும் அணித்தலைவர்கள், வீரர்கள் மற்றும் போட்டித் தொடருக்கு சற்று முன்னதாகவே இணையும் வெளிநாட்டு பயிற்சியாளர்கள் என எமது நாட்டு கிரிக்கெட் யாசகரின் புண்ணாக மாறி ஒரு தசாப்தம் கடந்துவிட்டதை இப்போதேனும் கிரிக்கெட் அதிகாரிகள் உணர்ந்து கொள்ள வேண்டாமா? எமது நாட்டின் கிரிக்கெட்டை வலுப்படுத்துவது குறித்து விளையாட்டுத்துறை அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளரும் வழங்கிய அந்த வாக்குறுதிகள் எப்போது நிறைவேறும் என நாட்டு மக்கள் அனைவரும் எதிர்பார்ப்புடன் உள்ளனர். இதனை நாளுக்கு நாள் தாமதப்படுத்துவதன் மூலம் மக்களின் வெற்றி மீதான எதிர்பார்ப்புகளை மென்மேலும் தூரப்படுத்தும் சூழ்நிலை உருவாவதை தவிர்க்க முடியாது.